கர்த்தருடைய செய்தி கேட்கிற இந்த வேளையிலே நம்மை திசை திருப்புகிற மற்ற எல்லா காரியங்களையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஓர வைத்துவிட்டு, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராக இயேசுவையே நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக விசுவாசிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நம்முடைய முழு வாழ்க்கையும் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Just one word from God can change our life. நம்முடைய குடும்பத்தை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தையே கர்த்தரிடத்தில் வருகிற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய முழு எதிர்காலத்தையும் மாற்ற முடியும். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. விசுவாசம் நம்மிலே வளரட்டும். ஆண்டவராக இயேசு நம்மத்திலே மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, லிவிங் வேர்ட் ஆஃப் த லிவிங் காட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆசீர்வாதத்திற்கு தடை. ஆங்கிலத்தில் பேரியர் டு பிளெஸிங். பேரியர் டு பிளெஸிங், ஆசீர்வாதத்திற்கு தடை. அநேக சமயங்களிலே நாம் யோசிக்கிறோம், ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை, ஏன் என்னோட வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது, ஏன் என்னோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என்னோட வாழ்க்கையிலே செழிப்பு இல்லை என்று பல விஷயம் நாம் உட்கார்ந்து சிந்தித்து கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னவென்றால், ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்று கேட்பதுக்கு பதிலாக, ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன தடை இருக்கிறது என்பதை கேட்போமானால் அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்று கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதற்கு மாறாக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என்ன தடையாக இருக்கிறது ஆண்டவரே என்று கேட்போமானால் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தி ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, ஏதோ பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு நல்ல அருமையான வாக்கு தத்தத்தை எடுத்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச், உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை ஈஸியாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த நேரத்துக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப உற்சாகமாக இருக்கும், கேட்குற வரைக்கும் தான். நாம் ஆலயத்துக்கு வருகிறது உற்சாகப்படுவதற்காக அல்ல, பக்தி விருத்தி அடைவதற்காக. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென். நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், there are many preachers who can make you happy. There are few preachers who can lead you to holiness. அநேக பிரசங்கிமார்கள் இன்றைக்கு பேசி உங்களை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பலாம். ஆனால் சிலர் ஊழியக்காரர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும்படியாய் பிரசங்கிப்பார்கள். அதுதான் நமக்கு வேணும். இன்னைக்கு உற்சாகப்படுகிறதை பார்க்கிலும் பக்தி விருத்தி அடைய வேண்டும், சந்தோஷத்தை பார்க்கிலும் பரிசுத்தம் வேணும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற சத்தியம் வேண்டும். சத்தியம் வேணும். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். சபையில வெளியே இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் வேண்டும். காரணம், சுவிசேஷம் ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். ஆனால் சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நமக்கு சுவிசேஷம் அல்ல, சத்தியம் வேண்டும். சுவிசேஷம் ரட்சிப்புக்கு நேராக நடத்தும், சத்தியம் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஆத்துமாவிலே என்ன நடக்கிறதோ அதுதான் சரீரத்தில் நடக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறதோ அதுதான் உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நடக்கும். உங்களுடைய ஆத்துமா செழிக்குமானால் உங்களுடைய சரீர வாழ்க்கை செழிக்கும். உங்களுடைய ஆத்துமா வறட்சியாய் இருக்குமானால் நம்முடைய சரீர வாழ்க்கையும் வறட்சியாக தான் இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். ஆத்மா வாழ்கிறது போல. Whatever happens in the spiritual life will happen in your physical life. இதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறதோ அதுதான் சரீர வாழ்க்கையிலும் நடக்கும். ஆத்மாவில் என்ன நடக்குதோ அதுதான் சரீரத்தில். ஆத்மாவில் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா சரீரத்தில் ஒண்ணுமே நடக்காது. ஆமென். அப்படி என்றால் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற சஞ்சரிப்பு, பரிசுத்தம், அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கிய உறவு. ஆமென். இவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானால் தானாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். தடைகள் விலகும், பாதைகள் திறக்கப்படும், வாழ்க்கை செழிப்பாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, ஆனால் திருத்துகிறவர். God never condemns us, but he corrects us. பிசாசு தான் நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்தவே மாட்டார், ஆனால் நம்மளை சீர்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். குற்றப்படுத்துகிறது கோபத்தினால் உண்டாகிற காரியம், ஆனால் நம்மை திருத்துகிறது அன்பினால் உண்டாகிற காரியம். கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறபடினாலே நம்மை சீர்படுத்தி கொண்டே இருப்பார், நம்மை திருத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஆமென் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். ஹல்லேலூயா. எப்படியாவது விண்ணவருடைய சாயலை நாம் அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்தாததா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பா பக்தி விருத்தி உண்டாகும், கண்டிப்பா பரிசுத்தம் உண்டாகும், உங்களுடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய திருவுக்கோள் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லாம் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை மேலே இருந்தாலும், மேல் தளத்தில் இருந்தாலும், கீழ்த்தளத்தில் இருந்தாலும், தயவுசெய்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கப்படும் போது பரிசுத்த வேதாகமத்திலே அதை பின்பற்றி வாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. எத்தனை பேருக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு? சரி, கொஞ்சம் கசப்பான மருந்து கொடுக்கணும்ல. 15வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்படி பாஸ்டர் இதுக்கு போய் ஆமென் சொல்றதா? இதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான்.
1 வசனமும் கர்த்தருடைய வார்த்தை தான். 15வது வசனமும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அன்பாய் பேச விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். We serve a God who delights in blessing his people. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய இறுதிய துடிப்பு என்னவென்றால், என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய இறுதிய துடிப்பு. என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் ஜனங்கள் என்னிலே மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். சிந்தித்து பார்க்கணும். ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சுவாபமாய் இருந்தும் இன்னைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சுதந்திரத்துக்கு கீழே இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய இறுதிய துடிப்பே ஆசீர்வதிப்பது ஆக இருந்தாலும் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் தேவன் வைத்திருக்கிற தரத்துக்கு கீழாக, ஆவிக்குரிய சுதந்திரத்துக்கு கீழாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வதற்கான காரணம் என்ன? அவருடைய வழிகளிலே சில தடைகள் இருப்பதுதான் காரணம். The greatest barrier to blessing is not demon. சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடை நம்ம யாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள்? பிசாசு தான் ஆசீர்வாதத்தை தடை பண்றான் பாஸ்டர். நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடை பிசாசு இல்லை, உங்களுடைய சத்துருக்கள் இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகள் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இல்லை. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையே நம்முடைய கீழ்ப்படியாமை தான். The greatest barrier to blessing is not demon but our disobedience. நீங்க சிந்தித்து பாருங்களேன். அதே சமயத்தில் ஆசீர்வாதத்திற்கான பெரிய ஒரு திறந்த வாசல் உண்டாயிருக்குமானால் அது கீழ்ப்படிதல் தான். The greatest doorway to blessing is obedience. தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறது தான். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறார், சாபங்களையும் சொல்லியிருக்கார். அப்படிதானே? கர்த்தர் சொல்றார், நீங்களோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வீர்கள் என்றால் இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும். நீங்களுடைய சத்தத்துக்கு செவிக்கொடாதே போவீர்களானால் எல்லா சாபங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஆமென். இந்த காலவெளியிலே ஒரு 4 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அழைக்கப்படுகிறேன். ஆனால் 4 குறிப்புகளும் சொல்லி முடிக்க முடியுமா என்று தெரியாது. ஒரு வேளை முடிக்க முடியாவிட்டால் அடுத்த வாரம் தொடரலாம். முதலாவது குறிப்பு, ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். The promise of blessing. ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். இரண்டாவது, கீழ்ப்படிதலின் கொள்கை. The principle of obedience. The principle of obedience. மூன்றாவது, கீழ்ப்படியாமையின் பிரச்சனை. The problem of disobedience. The problem of disobedience. நான்காவதாக, ஆசீர்வாதத்திற்கான வழி. The pathway to blessing. Pathway to blessing. முதலாவது குறிப்பு என்னது? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். The promise of blessing. இரண்டாவது, கீழ்ப்படிதலின் கொள்கை. The principle of obedience. மூன்றாவது, கீழ்ப்படியாமையின் பிரச்சனை. The problem of disobedience. ஆசீர்வாதத்துக்கான வழி. The pathway to blessing. ஆவியானவர் பேசும்படியாக இடம் கொடுங்க. முதலாவது, ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். அந்த முதல் 2 வசனங்களை நீங்க பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைக்கிறது மாத்திரமல்ல, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய அந்த டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையின் துணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த துணியிலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? வாட் இஸ் த டோன் ஆஃப் காட்ஸ் வாய்ஸ்? நீனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி நடப்பாயானால் ஒருவேளை ஆசீர்வாதம் உண்மையில் வரும் என்று சொல்லவில்லை. The Lord doesn't say you may receive a blessing. The Lord doesn't say blessing may come. ஒருவேளை உண்மையில் ஆசீர்வாதம் வரலாம் என்று சொல்லல. கண்டிப்பா உண்மையில் ஆசீர்வாதம் வரும். நான் மாத்திரம் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து உண்மையாய் செவி சாய்த்து கீழ்ப்படிந்து நடப்போமானால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். உங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி கண்டுபிடிக்கும். நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பில் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேட வேண்டாம். ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து உங்களை அடையும். God's blessing will locate you. ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வரும். God's blessing will follow you. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் பின்பாக வருகிற ஆசீர்வாதம் உங்களையும் தாண்டி முன்பாக ஓடும். God's blessing will overtake you. Will overtake you. வாசிக்கப்பட்ட வசனத்திலே நல்ல கவனிங்கள். 2வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பலிக்குன்னு சொல்லப்படுதா? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். 15வது வசனத்தில் பார்த்தீங்களா எவ்வளவு ஜாக்கிரதையா? அந்த பலிக்கும் மாத்திரம் முன்னாலெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பலிக்கும்? 2வது வசனத்தில் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். 15வது வசனத்தில் சாபங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். இதை தமிழ் வேதாகமத்திலே பலிக்கும் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆனால் எபிரேய வேதாகமத்திலே வேற விதமாக இருக்கிறது. அந்த இடத்துல பலிக்கும் என்ற வார்த்தைக்கு பதிலாக நாசாக் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இங்கிலீஷில் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. The blessing shall come upon you and overtake you. Overtake you. அந்த blessing ஆசீர்வாதம் அப்படியே உங்க பின்னால வந்து உங்களையும் தாண்டிட்டு ஓடுமா. உங்களையும் தாண்டிட்டு ஓடுமா. அந்த நாசாக் என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், யாராவது ஒருவர் நடந்து கொண்டு போய் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களையும் தாண்டிட்டு முன்னால நடக்கிறது. யாராவது ஒருத்தர் முன்னால போறாங்கன்னா அவங்கள வந்து அவங்களோடு சேர்ந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அவங்களோடு கூட வந்து அவங்களையும் தாண்டிட்டு முன்னால போறது. ஓவர்டேக். நீங்க வண்டி ஓட்டிட்டு போனா பொதுவா யாரும் நம்மளை ஓவர்டேக் பண்ணா நம்மளுக்கு பிடிக்கிறதே இல்லை, அப்படிதானே? யாராவது ஓவர்டேக் பண்ணா உங்களுக்கு பிடிக்குதா? உடனே ஒரு அந்த நேரத்தில் ஒரு வைராக்கியம் வரும் பாருங்க. இந்த ஆள் என்ன நம்மளை ஓவர்டேக் பண்றது, நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். வருதா வரலையா? இது ஏன் அப்படி வருதுன்னு புரியல எனக்கு. சரி, ஓவர்டேக் பண்ணிட்டு போனா போட்டுன்னு விடுறது இல்லையா யாரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மாத்திர சத்தத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து செவிசாய்த்து கீழ்ப்படிவில் என்றால் ஆசீர்வாதம் உங்க பின்னால மாத்திரம் வருகிறது அல்ல, ஆசீர்வாதம் உங்களையும் தாண்டிக்கிட்டு முன்னால ஓடுமா. ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதம் ஓவர்டேக் பண்ணி முன்னால போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை ஓவர்டேக் பண்ணி கர்த்தருக்கு பின்னால ஓடணும். இங்கதான் நம்ம அநேக சமயத்தில் தவறு பண்ணி விடுகிறோம். ஆசீர்வாதம் நம்ம ஓவர்டேக் பண்ணி முன்னால ஓடும்போது நம்ம என்ன தவறு பண்றோம் தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு பின்னாலேயே ஓடிடுறோம். This is where we make a mistake. ஆசீர்வாதம் உங்களை ஓவர்டேக் பண்ணும்போது ஆசீர்வாதத்துக்கு பின்னாக போகிறவர்கள் நாம் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு ஆண்டவருக்கு பின்னாக ஓடுகிறவர்கள். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. உங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பந்தயம். யார் முன்னால போறது? இன்னைக்கு ஆண்டவரோட சொன்ன, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், கண்டிப்பா ஆசீர்வாதம் என்னை ஓவர்டேக் பண்ணும், ஆனா ஆசீர்வாதம் என்னை ஓவர்டேக் பண்ண நான் விட மாட்டேன்.
என்னை ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் நான் ஆசீர்வாதத்தை ஓவர்டேக் பண்ணி உமக்கு பின்பாக ஓடுவேன். இததான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நான் உன் பின்னே ஓடி வருவேன். Draw me, I will run after you. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இததான் சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு. நான் ஆண்டவரை மெய்ப்பரா வச்சுட்டேன்னா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது பழைய ஏற்பாட்டு அனுபவம். புதிய ஏற்பாட்டுடைய நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் என்னன்னா, தொடர்றது மாத்திரம் அல்ல, நமக்கு முந்தி அடிச்சுட்டு முன்னால ஓடும். இங்கதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யாருக்கு பின்னால ஓடுறோம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு பின்னாலேயே ஓடிட்டோம்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். ஆசீர்வாதத்தையும் தாண்டிட்டு ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை அல்ல, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், உமக்கு பின்பாக ஓடுகிறேன், என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை இழுத்துக் கொள்ளுங்க. I will run after you. நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று ஒரு தீர்மானம் உங்களால் எடுக்க முடியுமானால் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருவராகலும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து செவி சாய்த்து நீ அதன்படி நடக்க கவனமாய் இருப்பாயானால் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வரும். அது உன்னை தாண்டி முன்பாக ஓடும். ஹல்லேலூயா. நீ அதையும் தாண்டி எனக்கு பின்பாக ஓடி வருவாய். அதுதாங்க அந்த வசனத்தோட அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை பெற்றோரு கூட நடந்து போகிற பிள்ளை திடீர்னு முன்னால ஓடுதுன்னு வச்சுங்களேன். திடீர்னு முன்னால ஓடும்போது பெற்றோர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அப்படியே அந்த பிள்ளைக்கு பின்பாக ஓடி அந்த பிள்ளையை கைப்பிடித்து நடத்துவாங்க. அப்படிதானே? நம்முடைய ஆண்டவர் அப்படி நடத்துகிறவர் தான். எங்கே கீழ்ப்பிடித்தல் இருக்கிறதோ அங்க பாதைகள் தெளிவா இருக்கும். Where there is obedience, the road will be very clear. எங்கே ஆண்டவர் கீழ்ப்படிதலை பார்க்கிறாரோ அப்படிப்பட்டுடைய பாதைகள் தெளிவாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பாருங்க. பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கீழ்ப்படிதலோடு கூட சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. கேட்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? நீங்க முழு வேதத்தை வாசித்து பாருங்க. Every blessing in the scripture is tied to obedience. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எதோடு கட்டப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படிதலோடு கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா கீழ்ப்படிதலை தொடாம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால் கட்டவிழ்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். You cannot untie any blessing without touching obedience. கீழ்ப்படிதலை தொடாதபடி எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களால கட்டவிழ்க்க முடியாது. அதாங்க அர்த்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே வேதாகமத்தை திருப்ப வேணாம், கவனித்தால் போதும். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, நீனோட தகப்பனுடைய வீட்டையும் இனத்தாரையும் விட்டு நீ வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா? நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் உன்னுடைய இடத்தையும் விட்டு நீ வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையான சபையாரே, தேவன் ஆபிரகாம் விட்டுட்டு வந்தாரு. நல்ல கவனிக்கணும். கர்த்தர் ஆரான்ல அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கவில்லை. ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் கானான்ல காத்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் புறப்பட்டு வந்து எங்க போய் தங்கிட்டாரு? ஆரான்ல வந்து தங்கிட்டார். தன்னுடைய தகப்பனாகிய தேரா மரிக்கிற வரைக்கும் ஆபிரகாம் எங்க தான் இருந்தாரா? ஆரான்ல தான் இருக்க. தேரா மரித்த பிறகுதான் திருப்பியும் அந்த கீழ்ப்படிதலுடைய பிரயாணத்தை தொடர்ந்து அவர் கானான் தேசத்துக்கு வருகிறார். கவனிங்கள், நீ தகப்பனுடைய வீட்டையும் இனத்தாரையும் விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன போது ஆரான்ல வந்தவுடனே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்ட வைத்து கொடுத்துடல. ஆசீர்வாதம் எங்க காத்துட்டு இருக்கு? கானான்ல காத்துட்டு.
இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து தான் நான் நடக்கிறேன், அப்படியும் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்வீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ இன்னும் நான் சொன்ன இடத்துக்கு வரல, நீ இன்னும் ஆறாண்டிலே இருக்கிற. பாதி கீழ்ப்படிதல் நடந்திருக்கிறது, நிறைவேறவில்லை. கீழ்ப்படிதல் நிறைவேறவில்லை. பாதி கீழ்ப்படிதல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆறாண்டிலே ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறவர் அல்ல. ஆசீர்வாதம் எங்கதான் காத்துட்டு இருக்கு? கானான்ல தான் காத்து. என்றைக்கு நாம் முழுமையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அங்கேதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நல்ல கவனிங்க, ஒருவேளை ஆபிரகாம் மாத்திரம் நிரந்தரமா ஆறான்லயே தங்கி இருப்பாரானால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வாக்கு தத்தத்தை மாத்திரம் வைத்துட்டு கண்ண மூடி இருப்பார். அந்த வாக்கு தத்துடைய நிறைவேறுதலை அனுபவித்திருக்கவே முடியாது. நல்ல விளங்கிக்கணும், தெளிவா விளங்கிக்கணும். ஆபிரகாம் மாத்திரம் கர்த்தர் சொன்ன கானானுக்கு வராதபடி ஆறான்லயே தங்கி இருப்பார் என்றால் வெறும் வாக்கு தத்தத்தோடு மடித்திருக்கணும். நிறைவேறலின் அனுபவம் கிடைத்திருக்காது. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாக்கு தத்தம் இருக்கு, நிறைய வாக்கு தத்தம். ஆனா இன்னும் நிறைவேறலையே. எத்தனை வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சகோதரனே சகோதரியே. எத்தனை தீர்க்க தரிசனங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய நோக்கம் வெறும் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு கண்ணை மூடுகிறது தேவனுடைய தீர்மானம் திட்டம் அல்ல. அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க வேணுமே. ஆறான்ல இருக்கிற வரைக்கும் வாக்கு தத்தம் தான். என்றைக்கு அந்த ஆறானை விட்டு ஆண்டவரே என்னோட கீழ்ப்படிதலை நிறைவு செய்ய விரும்புகிறேன், நீ சொல்லுகிற இடத்துக்கு வருகிறேன் என்று வரும்போதுதான் அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியும். எத்தனை பேர் இடத்துல வாக்கு தத்தம் இருக்கு? நிறைவேறாத வாக்கு தத்தங்கள், நிறைவேறாத வாக்கு promise. Today many God's people live with promises but not yet fulfilled. நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். நம்முடைய தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம் வாக்கு தத்தத்தை நமக்கு தரும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். Faith in God will give you promise, but it's your obedience. It brings the fulfillment of the promise. விசுவாசம் இருந்தா கர்த்தர் பேசுவார், வாக்கு தத்தம் தருவார். ஆனா கீழ்ப்படிதல் தான் அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை அனுபவிக்க முடியும். சபையாரே, இந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலும் ஒரு நாள் பிரிக்க முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் இதை பிரிச்சிடக்கூடாது. நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்துக்கு போகிறார்கள். மலை மேல ஏறி யுத்தம் பண்ணணும்னு போறாங்க. மோசேஸ் சொல்றார், போவாதீங்க, கர்த்தர் உங்களோடு இல்லை. போன ஞாயிற்றுக்கிழமை கவனித்தோம், ஞாபகம் இருக்கா? யுத்தத்துக்கு போவாதீங்க, கர்த்தர் உங்களோடு இல்லை. ஆனா இவங்களுக்கு அதிகமான விசுவாசம் இருந்தது. கர்த்தர் எங்களை கைவிட்டுருவாரா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு போறாங்க. ஆனா தோல்வி அடைந்து வெட்கத்தோடு திரும்பி வருகிறார்கள். காரணம், விசுவாசம் இருக்கிறது, கீழ்ப்படிதல் இல்லை. விசுவாசம் இருக்குது, கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதாது, கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற, ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் நிலைமைக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், அநேகர் நம் தவறான இடத்தில் இருக்கிறதா.
தவறான இடம் சொல்லும்போது லிட்டரலா நீங்க நினைக்க கூடாது, ஓஹோ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதோ, இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, நான் ஆவிக்குரிய ரீதியில பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய தரத்துக்கு கீழே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு, சுதந்திரத்துக்கு கீழே வாழ்கிறதான காரணம் என்னவென்றால், அவர்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே, ஆவிக்குரிய ஸ்தானத்திலே இல்லை. ஆமென். எதை விடணுமோ இன்னும் விடல. யாரை விட்டு கர்த்தர் பிரிந்து இருக்க சொன்னாரோ இன்னும் பிரிந்து இல்ல. ஆனா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்றேன், நல்ல நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். blessing is location sensitive. ஆசீர்வாதம் இடத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தானத்தை, ஒரு இடத்தை பொறுத்து அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானம், ஆவிக்குரிய ஸ்தானம், இருக்க வேண்டிய இடத்தை பொறுத்து இருக்கிறது. லொகேஷன், blessing is location sensitive. நீங்க சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் விரும்புகிறதான இடத்திலே நான் இருக்கிறேனா? கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல இருக்கணும். கர்த்தர் எந்த சபையில் இருக்க சொல்றாரோ அந்த சபையில் இருக்கணும். கர்த்தர் எந்த வேலையில் இருக்க சொல்றாரோ அந்த வேலையில் இருக்கணும். கர்த்தர் எந்த ஊழியத்தில் இருக்க சொல்றாரோ அந்த ஊழியத்தில் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துல வேற ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லுவோமானால் அந்த இடத்துல நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Where God wants you to be in that place. Be in the place where God wants you to be. ஆண்டவரே, எந்த இடத்துல, எந்த ஆவிக்குரிய ஸ்தானத்தில் நான் இருக்கணும், எந்த நிலைமையில இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நகோமியும் குடும்பத்தையும். ஏதோ ஒரு பஞ்சம் வந்ததினாலே அவர்கள் பெத்லெஹேம் யூதாவை விட்டு மோவாவுக்கு போகிறார்கள். What happened? She became barren. எல்லாவற்றையும் இழந்து போகிறாள். இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு ஓடுகிறான். எல்லாவற்றையும் இழந்து. ஆனா அதே நகோமி மறுபடியும் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்த பிறகு மாராவை கர்த்தர் நகோமியோட வாழ்க்கையில மதுரமாய் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம இருக்க வேண்டிய இடத்தை பொறுத்து இருக்கிறது என்று சொல்கிறேன். சிந்தித்து பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். இருக்கா? ஈசாக்கு விதைத்தான், 100 எத்தனை அறுத்தான்னு போல ஆவியானவர். He sowed in that land, in that land. Blessing is location sensitive. இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஒரு காரியத்தை செய்தாதான் அங்க வாய்க்கும். கண்ட இடத்துல இருந்து கண்டதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்காது. ஆண்டவரே, நான் எங்க இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? ஈசாக்கு அந்த இடத்துல விதைத்தான், அந்த தேசத்துல விதைத்தான், 100 எத்தனையாக அறுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க சிந்தித்து பாருங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுங்க. அடிக்கடி யோசிப்பேன். நாங்க கல்கத்தால இருக்கும்போது திட்டவட்டமாக கர்த்தர் பேசி எங்களை பெரம்பூருக்கு கொண்டு வந்தார். பெரம்பூருக்கு வந்த போது நிறைய பேர் சொன்னாங்க, இங்க ஊழியம் செய்ய முடியாது, நாங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது, நீங்க ஊழியம் செய்யணும்னா வேற எங்கன்னா போய் செய்யுங்க. அவருடைய பேச்சை மாத்திரம் நாங்க கேட்டு வேற இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தா இன்னைக்கு சபை ஊழியம் எங்களால பண்ணிருக்க முடியாது. கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அங்கதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டு தேவனுடைய தயவு எனக்கு வேணும் அப்படின்னா அது நடக்காது. ஹல்லேலூயா. நீ அநேகம் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய கீழ்ப்படிதல் செய்யக்கூடிய காரியத்தை ஜெபம் செய்யாது என தவற விளங்கிக் கொள்ளக்கூடாது. What obedience can produce, prayer cannot do it.
எத்தனை பேருக்கு விளங்குது? இப்படி சொல்றேன், ஸ்டாப் praying what obedience can produce. சில காரியத்தை கீழ்ப்படிதல் தான் செய்ய முடியும், வெறும் ஜெபம் செய்ய முடியாது. சில சமயத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக தெளிவான அறிவுரைகளை சொல்லியிருப்பார். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே இதை செய்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார் அதை எப்படி செய்யணும்னு. ஆண்டவர் அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்க, இதை எனக்கு செய்யுங்க. இல்ல சகோதரனே, நாம் தவறு பண்ணுகிறோம். கொஞ்சம் ஒரு விஷயம் மோசே யோசித்து பாருங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். பின்பாக எகிப்தின் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. ரெண்டு பக்கமும் பர்வதங்கள், முன்பாக சிவந்த சமுத்திரம். ஒரு பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசுகிறார்கள். மோசேக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மோசே ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்னு வேதம் சொல்லுது. He cried unto the Lord. மோசே இப்ப ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ஒரு அற்புதம் ஏதாவது ஒன்று செய்யுங்க, நீங்க தான் எங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. இப்ப ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், நான் என்ன செய்யணும், ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் கோவப்படுறார். நீ ஏன்பா என்ன பார்த்து முறையிடுற? நீ ஜனங்களை பார்த்து முன்பாக போ என்று சொல்லு. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஆண்டவருடைய டோனை கவனிங்க. ஆண்டவர் அன்பா பேசல. மோசே நீ என்னிடத்தில் ஏன்பா முறையிடுற அப்படி கேட்டாரா? மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அந்த டோனுங்க, வேதம் வாசிக்கும் போது அந்த டோனை விளங்கிக்கணும். ஆண்டவர் கோபத்தோடு பேசுறார் மோசேட்ட. நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை யாருங்க பிளக்கணும்? ஆனா மோசே என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே உம்மால முடிஞ்சா சமுத்திரத்துல பிளங்க, ஒரு வழியை உண்டாக்குங்க, ஏதாவது பண்ணுங்க. இல்ல மோசே அதை நான் பண்ணுகிறது அல்ல, ஏற்கனவே உன் கையில கோலை கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், நீதான் அந்த சமுத்திரத்தை பிளக்கணும். நல்ல கவனிங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்துடுச்சு. ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யணும்னு சொன்ன பிறகு ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் மோசே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார்னு வைங்களேன், என்னங்க ஆயிருக்கும்? பார்வோனுடைய சேனைக்கு இரையாய் போயிருப்பார்கள். தயவுசெய்து கவனிங்க. செய்ய வேண்டிய இடத்தை ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் விட்டு எவ்வளவுதான் ஜெபித்தாலும் வேஸ்ட்னு சொல்றேன். அன்னைக்கு மாத்திரம் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு மோசே ஒண்ணுமே பண்ணாம வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய சேனைக்கு இரையாய் போயிருப்பார்கள். ஆமென். உடனே செயல்படணுங்க. இமீடியட் ஒபீடியன்ஸ். தாமதமாக கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாமை தான். Blessing is not only location sensitive, it is also time sensitive. நம்முடைய ஆசீர்வாதம் நாம் இருக்க வேண்டிய இடத்தை பொறுத்தது மாத்திரமல்ல, நேரத்தையும் காலத்தையும் பொறுத்ததா இருக்கிறது. சில சமயத்தில் ஆண்டவர் சொல்றதை செய்வோம், ஆனா உடனே செய்ய மாட்டோம். அதுக்குள்ள பல காரியம் நடந்துரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கடைசியில் நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம்? ஆண்டவர் நீங்க சொன்னதை செய்துட்டேன்ல. ஆண்டவர் என்ன திரும்ப சொல்வார்? செய்த எப்ப செய்த? எல்லாம் முடிஞ்ச பிறகு செய்த. இப்ப யாரை குற்றப்படுத்துகிறது? ஆண்டவரை குற்றப்படுத்த முடியுமா?
அதனாலதான் அங்க உடனே கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா காலம் தாழ்த்துதல் அல்ல. ஆண்டவரே உடனே கீழ். அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர்களை பெரம்பூருக்கு ஊழியத்துக்கு அழைத்த போது, ஆண்டவரே நான் வரேன் ஆண்டவரே, வரேன் ஆண்டவரே, வரேன் ஆண்டவரே கல்கத்தாலே இருந்திருந்தா ஆண்டவர் இன்னொரு ஆளை அமைச்சிருப்பாருங்க, ஊழியம் நடந்திருக்கும். அதை நாங்கள் தவற விட்டிருப்போம். எத்தனை பேருக்கு விளங்குது? இருக்க வேண்டிய இடத்துல, கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே, கர்த்தர் சொல்லுகிற நேரத்திலே கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார் பாருங்க, நான் காண்பிக்கிற மலைக்கு போ. இடம் ஆசீர்வாதத்துக்கு முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல, மோரியா தேசத்திலே அநேக மலைகள் இருக்குப்பா, ஏதாவது ஒரு மலையில போய் உடைய மகனை தகன பலியாயிடு. இல்ல இல்ல இல்ல, நான் காண்பிக்கிற இடம். ஆசீர்வாதத்துக்கு இடம் முக்கியம். கர்த்தர் நம்மளை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே கடைசி பணியும் இருக்கணும். விட்டுட்டு ஓடுறது அல்ல. நான் காண்பிக்கிற மலைக்கு போ. லொகேஷன் சென்சிட்டிவ், இடம் முக்கியம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர்ட்ட இருந்து அந்த கட்டளை வந்த பிறகு, ஆண்டவர்ட்ட இருந்து அந்த வார்த்தை வந்த பிறகு ஆபிரகாம் என்ன திரும்ப செய்யறாருங்க? விடியற்காலமே விழித்து எழும்பி இருக்கா, he rose up early in the morning, அதிகாலையில் எழும்பி விறகுகளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு கழுதைகளை சேனை கட்டி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் ஒன்று சொல்லிட்டா லேட் பண்ணக்கூடாது, காலதாமதம் பண்ணக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும். இடம் மாத்திரம் இல்லைங்க, நேரத்தை குறித்து நான் சொல்றேன். கீழ்ப்படிய வேண்டிய நேரம். ஆபிரகாம் மாத்திரம் அன்னைக்கு ஆரம்பர, அதாவது பொறுமையா, சரி ஆண்டவர் சொல்ல செய்யலாம், மத்தியானம் போல சாப்பிட்டுட்டு கிப்ட்டுட்டு கொஞ்சம் தூங்கி எணிச்சிட்டு கிளம்பி போவோம் அப்படின்னு போயிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? அங்க முட்களில் சிக்கி கொண்டிருந்த அந்த ஆட்டுக்கடவை அவித்து விட்டிருப்பார். நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? ஆபிரகாம் போயிருப்பாரு, மத்தியானம் 6 மணி போயிட்டு ஈசாக்க பலியிட்டு வர வேண்டியதுதான். கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு வர வேண்டியதுதான். It's not only the place, it is also the time. கீழ்ப்படிதல்னு வரும்போதுங்க, இடம் மாத்திரம் அல்ல, நேரம். ஆண்டவரே, I will never delay my obedience. நீர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்வீரானா அதை உடனே செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லி பாருங்களேன், நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் ஆச்சரியமா இருக்குங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானம் ஒன்று நமக்கு அடைக்கப்பட்டது இல்லைங்க. கர்த்தர் திறந்த வானத்தை தர அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கு. நம்முடைய காதுகள், செவிகள் தான் அடைக்கப்பட்டிருக்கு. நான் செவிகள்னு சொல்லும் போது நம்முடைய சரீர செவிகளை சொல்லல, நம்ம ஆவிக்குரிய செவியை நான் சொல்றேன். அந்த வெளிப்படுத்துற விசேஷத்தில் கர்த்தர் 7 சபைக்கும் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். என்ன தெரியுமா? காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா 7 சபையில் இருந்தவங்களுக்கு காது இல்லைன்னு அர்த்தமா? காது உள்ளவன். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா 7 சபையா இருக்கும் என்ன இல்லாத மாதிரி தெரியுது. சில பேருக்கு தான் காது இருக்கிற மாதிரி தெரியுது. காது உள்ளவங்களாம் கேளுங்கப்பா. ஆண்டவர் எந்த காதை சொல்லுகிறார்? எந்த செவியை சொல்லுகிறார்? ஆவிக்குரிய செவி. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே என்னோட ஆவிக்குரிய செவிகளை திறங்க ஆண்டவரே, உடைய சத்தத்தை நான் கேட்கணும், உடைய வார்த்தையை நான் கேட்கணும், அதன்படி நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாம இல்லைங்க, ஆனா நம்முடைய நடை இருக்கிறதுல ஆவிக்குரிய நடை விலகி இருக்கு, விலகி இருக்கு. நீங்க சிந்தித்து பார்க்கணும். Blessings are not missing, our steps are misaligned. ஆசீர்வாதம் இல்லாம இல்ல, ஆனா நம்முடைய ஆவிக்குரிய நடை பிசகி இருக்கிறது.
இன்னும் ஆண்டவருடைய இசைவுக்குள்ள வரலன்னு அர்த்தம். நம்முடைய கீழ்ப்படிதலை நாம் சரி செய்து கொள்வோமானால் இயற்கையாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மேல வரும். இதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து பலிக்கும். அது இயற்கையான ஒரு காரியங்க, இயற்கையா நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை திறவுங்க, ஓப்பன் மீ a doors, லார்ட் ஓப்பன் நியூ டோர்ஸ் ஃபார் மீ. ஒருவேளை ஒரு புதிய வாசலை திறவும் அப்படின்னு நீங்க ஜெபிச்சா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? என் மகனே மகளே, எனக்கு கீழ்ப்படிந்து நட. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஆண்டவரே என் இருதயத்தை குணமாக்கும் நீங்க ஜெபிப்பீங்களானா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? எனக்கு கீழ்ப்படி. ஆண்டவரே என்னுடைய வியாபாரத்தை செழிக்க பண்ணும், என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிச்சா ஆண்டவர் சொல்வாரு, மகனே மகளே எனக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை உயர்த்துங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்வாரு, கீழ்ப்படி. இனி கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், every miracle in scripture followed obedience. நீங்க பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பாருங்க. நடந்த ஒவ்வொரு அற்புதத்திலும் நீங்க தேடி பிடிச்சீங்கன்னா கீழ்ப்படிதல் அங்க இருக்கும். எல்லா அற்புதம் வேதத்தில் உள்ள அத்தனை அற்புதங்களிலும் உங்களால் என்ன பார்க்க முடியும்? கீழ்ப்படி. இங்கிலீஷ்ல ஒபீடியன்ஸ் இருக்கு, தமிழ்ல அந்த வார்த்தையை மொழிபெயர்த்த புண்ணியவா யாருன்னு தெரியல. கீழ்ப்படி. இதுதான் கீழ்ப்படி. இதுல காலை வைக்காம 10வது படியில வச்ச சரிக்கு விழ வேண்டியதுதான். The first step. கீழே இருக்கிற படி. இதுதாங்க பேசிக். இதுதான் அஸ்திபாரம், இதுதான் அடித்தளம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, ஒரு கர்த்தருடைய பிள்ளை உயர்த்தப்பட, தேவனால் கனப்படுத்தப்பட அடித்தளமே கீழ்ப்படிதல் தான். இது இல்லாம நம்ம ஆண்டவர்ட்ட ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனிடத்திலே நாம் ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, வேதாகமத்தில் நோவா கீழ்ப்படிந்தார், அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. நோவா கீழ்ப்படிந்த சூழ்நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தேசத்துல மழையே பார்க்கல, அப்படித்தானே? மழையே பெய்யல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேழையை உண்டு பண்ணுப்பா. இது நம்முடைய புத்தி கெட்டாத காரியம், அப்படித்தானே? விளங்கிக் கொள்ள முடியாத காரியம். நோவாவை பார்த்தவங்க எல்லாம் கேலி பரியாசம் பண்ணியிருப்பாங்க. இந்த மனுஷன் என்ன பண்றாரு? மற்றவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஹல்லேலூயா. புரியுதோ புரியலையோ, கர்த்தர் சொன்னா நான் செய்கிறேன். இந்த தீர்மானம் எடுத்து பாருங்க பிரதர், சிஸ்டர், இந்த தீர்மானம் எடுத்து பாருங்களேன். நோவா கீழ்ப்படிந்தார், அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், 100 அத்தனையாக அறுத்தார். மோசே கீழ்ப்படிந்தார், சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. யோசுவா கீழ்ப்படிந்தார், எரிகோ மதில் சுவர் தளர்ந்து விழுந்தது. மரியாள் கீழ்ப்படிந்தார், இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். ரூத் கீழ்ப்படிந்தார், போவாசை சுதந்திரித்துக் கொண்டார். ஆண்டவராய் இயேசு கீழ்ப்படிந்தார், அவர் மரணத்தை வென்றார். ஹல்லேலூயா. When you obey, your obedience will write your testimony. உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் உங்களுடைய சாட்சி எழுதும். உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுடைய சத்துருக்களின் வாய் அடைக்கும். உங்களுடைய கீழ்ப்படிதல் புதிய வாசல்களை திறக்கும். உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய திறமைகள் திறக்க முடியாத வாசல்களை உங்களுடைய சாதாரண கீழ்ப்படிதல் திறக்கும். ஆவியானவர் பேசுறார். ஏன் தெரியுமா? கீழ்ப்படிதல் சொல்லும் போது
அது ஏதோ ஒரு செயல் அல்ல, இருதயத்தின் மனப்போக்கு. Obedience is not just an act, it is an attitude of the heart. விளங்கிக்கொள்ளணும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு செயல் அல்ல, அது நம்முடைய இருதயத்தின் மனப்போக்காக இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு புரியல ஆண்டவரே, ஆனாலும் நான் உம்மை நம்புகிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனாலும் நான் உம்மை நம்புகிறேன், உண்மையில் விசுவாசமா இருக்கிறேன். அதாங்க கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இன்னைக்கு பரலோகம் ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. Heaven is waiting for your yes. பரலோகம் எது காத்திருக்கு தெரியுமா? என்றைக்கு இந்த மகன் இந்த மகள் கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு ஆமேன் என்று சொல்வாங்களோ, அந்த ஆமேனுக்காக பரலோகம் காத்துட்டு இருக்கு. பரலோகத்துக்கு அந்த ஆமேன் சத்தம் கேட்குமானால் இன்றைக்கு வரைக்கும் அடைக்கப்பட்ட சகல காரியங்களும் கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் நமக்கு செயல்படணும்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். தேவதூதர்கள், பணிபடை ஆவிகள் நமக்கு உதவி செய்ய வரணும்னா நம்முடைய கீழ்ப்படிதலை பார்த்து தான் அவங்க செயல்படுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வல்லமையினால் நிரப்ப வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் தேடுகிறதும் கீழ்ப்படிதல் தான். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் தேடுகிற ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் தான். இந்த ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் அல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரம்தான். நீ என்னோட சத்தத்துக்கு கவனமாய் செவி சாய்த்து நீ அதன்படி நடப்பாயானால் இதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும். So the promise of blessing is not for all, it's only for the obedient. ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் அல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரம்தான். ஆமென். இரண்டாவது குறிப்பு, கீழ்ப்படிதலின் கொள்கை, the principle of blessing. இரண்டாவது வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப கீழ்ப்படிதலின் கொள்கை என்ன? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பின்பாக இருக்கிற கொள்கை என்ன? கீழ்ப்படிதல். The principle behind blessing is obedience. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னா இருக்கிற வேதாகம கொள்கை என்ன? கீழ்ப்படிதல். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்கள். ஏதோ நம்ம உணர்ச்சி வசப்பட்டா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரா? இல்ல. பாரம்பரியத்தை பின்பற்றினா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரா? இல்ல. நிறைய தாளந்துகள் இருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிச்சிர இல்ல. நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எதோடு கட்டி வைத்திருக்கிறார் என்றால் கீழ்ப்படிதலோடு கட்டி வைத்தார். வாட் இஸ் obedience? கீழ்ப்படிதல் என்ன? எழுதிக் கொள்ளுங்கள். நம்பர் 1, hearing his voice. கீழ்ப்படிதல் என்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்பது. இரண்டாவது, heeding to his word. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, heeding his word. மூன்றாவது, honoring his will. அவருடைய சித்தத்தை கனப்படுத்துவது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். hearing his voice, heeding his word, honoring his will. கீழ்ப்படிதல் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்பது, அவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சித்தத்தை கனப்படுத்துவது. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். ஆண்டவராய் இயேசு சொன்னார் பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, if you love me keep my commandments சொன்னாரா? வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. நம்முடைய ஜெபத்தில் எத்தனை விஷயம் நம்ம சொல்றோம், ஆண்டவரே
நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்றேன், 1000 விஷயம் சொன்னாலும் ஆண்டவர் அப்படியே பரவசம் அடைகிறவர் அல்ல. ஆண்டோட இருதயத்தை 1000 விஷயம் ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன் நேசின்னு சொன்னா ஆண்டோட இருதயத்தை தொடாது. ஆனா ஒரு சின்ன கீழ்ப்படிதல் ஆண்டோட இருதயத்தை தொடும். நீங்கள் என் மேல் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. நல்ல கவனிங்க, தயவு செய்து இதை சிந்தித்து பார்க்கணும். உண்மையான கீழ்ப்படிதல் மூலமாக தாங்க நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த முடியும். வார்த்தையினால வெளிப்படுத்தவே முடியாது. நீங்க நம்ம தவறா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், என் அன்பு கூறுவேன் 1000 நேரம் பாடினாலும் சரி, நம்முடைய பாட்டு நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய வார்த்தை தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியாது. நாம் செய்கிற தியாகங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியாது. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான், கீழ்ப்படிதல் தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் மேல் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படியாம எத்தனை பாட்டு பாடினாலும் வேஸ்ட், எவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணாலும் வேஸ்ட், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட், எவ்வளவு ஃபாஸ்டிங் எடுத்தாலும் வேஸ்ட். விளங்குதா? என் மேல் அன்பா இருந்தால் என்னோட கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப தேவனிடத்துல நம்ம அன்பை தெரிவிக்கணும்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, கீழ்ப்படிதல். நான் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அதை எப்படி விளங்கிக்கிறார்னா, அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் எப்படி எடுத்துக்கிறார்னா, என் பிள்ளை என்னை நேசிக்குதுன்னு எடுத்துக்கோ. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனைவி கணவனுக்கு பயந்து கீழ்ப்படியக்கூடாது, அன்பின் நிமித்தம் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரே, கணவன்மார்களே, உங்களோட மனைவி உங்களை எப்படி பார்க்க கூடாது? ஹிட்லர் மாதிரி பார்க்க கூடாது. உங்களோட மனைவிகள் அன்பின் நிமித்தம் கீழ்ப்படியணும், பயத்து நிமித்தம் அல்ல. இதே போலதாங்க நம்முடைய அன்பு ஆண்டவர் மேல பயத்தினால் அல்ல, அன்பினாலே. ஆண்டவர் என்ன தண்டிச்சிருவாரோ, ப்ரொமோஷனை கட் பண்ணிடுவாரோ, இன்கிரிமெண்ட் ஆண்டவர் கட் பண்ணிடுவாரோ, இன்னைக்கு காலையில் போனா பஸ் வராம போயிருமோ? இல்ல இல்ல இல்ல. பயந்து கீழ்ப்படுகிறது சின்ன பிள்ளைத்தனங்க. அன்பு நிமித்தம் கீழ்ப்படுகிறது தான் முதிர்ச்சி. ஆரோக்கியமான கீழ்ப்படிதல் அன்பு நிமித்தம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆகவே நான் கீழ்ப்படுகிறேன். நீ என்ன சொன்னாலும் செய்யற ஆண்டவரே. காரணம் என்ன தெரியுமா? நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தின் மகிமை மேன்மை எல்லாம் விட்டு துறந்து துக்கத்தின் நாயகனாக கல்வாரி சிலுவையிலே தொங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு. உங்க மேல என் மேலே வைத்த அன்புங்க. ஆண்டவராகிய இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு பின்பாக இருக்கிறது என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு உங்க மேல என் மேல வைத்த அன்புதான். அப்ப கீழ்ப்படிதலுக்கு அடித்தளமே அன்புதான். நான் தாழ்மையா சொல்கிறேன், உண்மையாகவே நம் ஆண்டவரை நேசிப்போமானால் கீழ்ப்படியாமல் இருக்கவே முடியாது. இதாங்க உண்மை. ஹல்லேலூயா. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். One step of obedience is worth more than a lifetime of labor. One step of obedience is worth more than a lifetime of labor. வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறோம் பாருங்க, உழைத்து 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 வருஷக்கணக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்து சம்பாதிக்கிறத பார்க்கிறோம். ஒரு கீழ்ப்படிதலில் வருகிற ஆசீர்வாதம் மேன்மையானது. ஹல்லேலூயா. இதாங்க சத்தியம், இதான் உண்மை.
ஒரு காரியத்தை சொல்லிட்டா ஒரு வேளை உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா இதான் சத்தியம். கேளுங்க, கர்த்தர் ஜெபத்தை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, கீழ்ப்படிதலை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஜெபத்தை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, கீழ்ப்படிதலை என்ன நீங்க தவறா விளங்கிக்க கூடாது. நான் பாஸ்டர் ஜெபிக்கலனா கூட பரவாயில்லன்றாரோ? இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது ஜெபத்தை அல்ல, கீழ்ப்படிதலை. ஏன் தெரியுமா? ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட சம்பாஷிக்கிற ஒரு டூல் தான், கம்யூனிகேட்டிங் டூல். ஆண்டவரோடு சம்பாஷிக்க, உறவாட, பேச ஒரு உபகரணம் தான். ஆனா கீழ்ப்படிதல் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கையை தூண்டி விடுகிறது தான் கீழ்ப்படிதல். Obedience is covenant trigger. நம்ம கீழ்ப்படிந்து விடுவோமானால் ஆண்டவர் உடனே உடன்படிக்கை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டா கர்த்தருடைய இருதயம் அப்படியே இழகிறோம். இல்ல 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 இல்ல, நம்ம உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை நம்ம கவரவே முடியாது. காரணம், கர்த்தர் பார்க்கிற விதம் வேறங்க. நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கர்த்தர் நித்தியத்தை வைத்துதான் பார்ப்பார். நம்ம பார்க்கிறவனமா ஆண்டவர் பார்க்கறது இல்லை. நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம், ஆண்டவர் எல்லாத்தையுமே நித்தியத்தின் ஊடாக தான் நம்முடைய காரியங்களை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. God responds to alignment. நீங்க எங்கேயாவது இதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். God responds to alignment. ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பிரதிபலிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்திலே ஆளோட்டியின் கீழே மிகுந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவத்தை அனுபவிக்கிற வேளையிலே அவர்கள் தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? எத்தனையோ வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துடைய ஆளோட்டியின் கீழே உபத்திரவப்படுகிறார்கள். அந்த சரித்திரத்தெல்லாம் வாசித்தா கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. அந்த ஆளோட்டிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிப்பாங்களாம் பாருங்க. வேலை சரியா செய்யல, அந்த குறித்த அந்த செங்கல் அறுக்கல அப்படின்னு சொல்லி சவுக்க வச்சு அடிப்பாங்களாம். சரீரத்திலே ரத்தம் வருமா, அவங்க சாப்பிடும் போது அவரோட சொந்த ரத்தம் சாப்பாட்டில் கலந்துருமா. ரத்தம் கலந்த சாப்பாட்டை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் சாப்பிட்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையிலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். எத்தனையோ வருஷம் கதறாங்க. ஆனா அன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே கதவுகளில் பூசுங்கள்னு சொல்லி சொன்னபோது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்த அந்த ஒரு ராத்திரியிலே விடுதலை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ வருஷமா கதறி 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 கூப்பிட்ட போது நடக்காத ஒரு காரியம் அந்த ஒரு ராத்திரியில கீழ்ப்படிந்த போது நடந்தது. Just one night. What did not happen all those many years through their crying, God did it in one night through their obedience. அன்றைக்கு ஒரு ராத்திரி கீழ்ப்படிதலிலே பெரிய விடுதலைங்க. ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான். எத்தனை வருஷம் கதறியும் ஆண்டவர் இறங்கி மோசே அனுப்பது உண்மை. ஆனா விடுதலை எப்போ வந்து தெரியுமா? கீழ்ப்படிதல். நல்ல கவனிங்க, நம்ம கத்தரிடத்துல கதறும் போது ஒருவேளை கத்தர் உதவிக்காரங்களை எழுப்பலாம், இங்க அங்க சகாயங்களை எழுப்பலாம், ஒரு மோசி அனுப்பலாம். ஆனா உங்களுடைய விடுதலை எப்போ வரும் தெரியுமா? கத்தர் கீழ்ப்படிப்பது. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கீழ்ப்படிதலிலே எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது,
எவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கிறோம் இந்த சத்தியம் தெரியாம. இத்தனை வருஷமா எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை திறமுன்னு ஜெபிக்கலாம். ஆனா இப்படி ஜெபிக்கிறவர்கள் இன்னும் கீழ்ப்படியாமையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன் பாருங்க. You cannot unlock anything without a key. ஒரு திறவுகோல் இல்லாமல் உங்களால் எதையும் திறக்க முடியாது. உண்மைதானே? ஒரு காரியத்தை திறக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாஸ்வேர்டாச்சும் வேணாமா? ஒரு திறவுகோல் இல்லாமல் எதையுமே திறக்க முடியாது. அப்ப வானத்தின் ஆசீர்வாதங்களை திறக்கிற திறவுகோல் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் இந்த உபாகமம் 28:1-2 சொல்லப்பட்டது போல நீங்கள் உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிவில் என்றார். சில சமயத்தில் புரியாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு விளங்காது, ஏன் சொல்றாருன்னு விளங்காது. ஆண்டவரே எனக்கு விளங்காவிட்டாலும் ஆமென். சில சமயத்தில் व्यसனமா இருந்தாலும், சில சமயத்தில் கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருந்தாலும் நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் your obedience becomes a seed of supernatural increase. உங்களுடைய கீழ்ப்படிதலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறுவடையை தருகிற ஒரு விதையாய் மாறிவிடும். கொஞ்சம் ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராளுடைய வார்த்தையை நீ கேட்டு அடிமை பெண்ணாகிய ஆகாரை உன் வீட்டை விட்டு அகற்று. ஆபிரகாமுக்கு எப்படி இருந்ததா? व्यसனமா இருந்ததா? व्यसனமா இருந்தாலும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் இல்லையா? ஹல்லேலூயா. இதாங்க ஆசீர்வாதம். இந்த கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படிதலுக்காக என்ன கிரயம் செலுத்த வேண்டியதா இருந்தாலும் செலுத்த ஆயத்தம். என்ன கிரயத்தையும் செலுத்த, எவ்வளவு व्यसனமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறுவடைக்கு கர்த்தர் வழிவகுத்து தருவார். அடிக்கடி யோசிச்சு பாருங்க. அந்த சாரிபாத் விதவையிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கலசத்துல கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, பானையில கொஞ்சம் மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். ஏன் சாப்பிட்டு தான் சாகணுமாமா? கொஞ்சம் சாப்பிடாம செத்து இருக்கலாமே. சாப்பிட்டு செத்து போக போகிறோம், மரிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு அம்மா கிட்ட, முதலாவது அப்பத்தை தீர்க்கதரிசிக்கு கொடு. மனித ரீதியாக நம்ம சிந்தித்து பார்த்தா ஆண்டவர் சொல்ற வார்த்தை ரொம்ப கொடூரமா தெரியல? அந்த அம்மாவே ஒரு விதவை, பஞ்ச நாட்கள், செத்து போக போகுது. இந்த அம்மா கிட்ட போய் அப்பத்தை கேட்டா கொடூரமா தெரியுதுங்க. ஆனா அந்த அம்மா கீழ்ப்படிந்தது பாருங்க, எண்ணெய் பெருக ஆரம்பித்தது. கலசத்து பானையில மாவும் குறையல, கலசத்துல எண்ணெயும் குறையல, பஞ்சம் தீர்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது போல தெரியுது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கடினமான அறிவுரைக்கு பின்பாக அந்த ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. Some blessings look delayed because your blessings are disguised, hidden behind a difficult instruction. விளங்குதா இல்லையான்னு தெரியல. சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக ஆகுது போல தெரியுது. ஆனா காரணம் உண்மை என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் எதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கு? ஒரு கடினமான அறிவுரைக்கு பின்பாக, ஒரு கடினமான அறிவுரைக்கு பின்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கிறது. உங்களுடைய அடுத்த ஆசீர்வாதம்
உங்களுடைய அடுத்த கீழ்ப்படிதலின் படியில மறைந்திருக்கிறது. Your next blessing is hidden behind your next step of obedience. உங்களுடைய அடுத்த ஆசீர்வாதம் அடுத்த கீழ்ப்படிதலின் படியிலே மறைந்திருக்கிறது என்று சொல்கிறேன். சிந்தித்து பார்க்கணும். ஆவியானவர் ரொம்ப சும்மா எதையுமே நம்ம இடத்துல பேசுகிறவர் அல்ல. கீழ்ப்படிதல் சுலபமான காரியம் அல்ல. கீழ்ப்படிதல் கஷ்டம்தான். சில சமயத்தில் துக்கம் உண்டாக்கும். சில கீழ்ப்படிதல்ல நம்மால் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனாலும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, ஆனாலும் கீழ்ப்படி. சில சமயத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். ஒரு நபர் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ அந்த நபரை மனதார மன்னித்து விடு. எத்தனை தடவை ஆண்டவர் சொல்லியிருக்காரு? இல்ல ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே? வேற யாராவது சொல்லுங்க, மன்னிச்சிடுறேன். இந்த ஆளை மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க இருக்கிற நிலைமையிலே தான் இருக்கணும். ஏன் கீழ்ப்படியாம இருக்கிறோம்? எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? சில சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு பிசினஸ் செய்யலான்னு. ஆண்டவர் சொல்ல, இல்ல அதை செய்யாதேன்றுவார். அது ரொம்ப ஆதாயம் ஊட்டக்கூடியதா உங்களுக்கு தெரியும், ஆனா மனசுல கொஞ்சம் கலக்கம் இருக்கும். ஆண்டவர் வேணான்னு சொல்லிடுவாரு. சில சமயத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்க சொல்வார். நீங்க என்ன நினைப்பீங்க? அது இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது, இதை போய் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயம் நீங்க கீழ்ப்படியும் போது பரலோகம் அதை எழுதி வைக்கிறது. பரலோகம் அதை எழுதி வைக்கிறது. Every act of obedience becomes a divine investment that pays back in ways you can't imagine. ஒவ்வொரு விஷயம் நீங்க கீழ்ப்படியும் போது அது தெய்வீக முதலீடாக மாறுகிறது. நீங்கள் எதிர்பாராத விதத்திலே அதோட பலனை நாம் அனுபவிப்போம். எதிர்பாராத விதத்தில். ஹல்லேலூயா. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வசனம் நல்லா தெரியும். ஒரு வசனம் சொன்னா இந்த வசனம் இங்க இருக்கு நல்லா தெரியும், ஆனா ஒரு நாளும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கும் அடங்க மாட்டாங்க. ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவாங்க, ஆண்டுடைய தயவை பத்தி பேசுவாங்க, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவாங்க, ஆனா முரட்டாட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உள்ளத்தின் ஆழத்துல வெளியே தெரியாது. ஒரு ஒரு தகப்பன் தன் மகனை கண்டிக்கிறாராம். அந்த பையன் என்ன பண்றானா, சேர் மேல ஏஞ்சி நின்றுகிறான். அப்பா சொல்றாரு, உட்காரு. இல்ல நான் இப்படிதான் நிப்பேன். அப்பா ஒரு குச்சி எடுத்து ஒன்று போட்டு உட்காரு. அந்த பையன் சொல்றான், நான் வெளியே உட்கார்ந்து இருக்கிறேன், உள்ளத்துல நின்றுட்டு தான் இருக்கிறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? இதை என்ன பண்றது? அடிச்சு பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு அநேகர் உள்ளத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வெளியே ஆண்டவரே கீழ்ப்படுகிறது போல தெரியும், வெளியே எல்லாம் சரியா இருக்கிறது மாதிரி தெரியும். உள்ளத்துல முரட்டாட்டம் இருக்கும் பாருங்க, கலகம் இருக்கும், கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், மன்னிக்க முடியாத தன்மை இருக்கும். ஆண்டவர் மன்னிக்க சொன்னா முடியாது. சில பேர் சொல்றது கேட்டீங்களா? மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன் சாகிற வரைக்கும். நான் சொல்றேன், சாகிற வரைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கணும். நிலைமை மாறாது. என்றைக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்னைக்குதாங்க நிலைமை மாறும். உள்ளத்துல எவ்வளவு முரட்டாட்டத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்கிறோமே, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நல்ல பிரசங்கம் பண்றதுனால ஆசீர்வாதம் வந்துடாது. நம்ம எவ்வளவு நல்ல பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல, நான் எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறேன் அது முக்கியம் அல்ல, எவ்வளவு நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறேன் முக்கியம் அல்ல, எவ்வளவு சத்தமா பாடுறேன் முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கிறது என்ன தெரியுமா? எவ்வளவு உடனடியாக நான் கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. The secret of increase is hidden in your obedience. உங்களுடைய வளர்ச்சிக்கான ரகசியமே
உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் இருக்கிறது. ஆண்டவர் கீழ்ப்படிகிறத பற்றி எவ்வளவு வேதத்தில் சொல்றாரு. காரணம் தெரியுமா? கீழ்ப்படிதல் நம்முடைய நம்பிக்கைக்கு பரீட்சையா இருக்கிறது. Obedience always test our trust. கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே நம்முடைய நம்பிக்கையை பரீட்சை பார்க்கிறதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல சில காரியங்களை கேட்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயம் எதன் மேல இருக்குது பார்க்கறதுக்காக கேட்பார். ஆண்டவர் சில காரியங்கள் நம்மிடத்துல கேட்பார். எதுக்கு? நம்முடைய இருதயம் உண்மையா எங்கே இருக்கிறது, எதன் மேல இருக்கிறது. ஆபிரகாமிடத்துல கேட்கிறாரு பாருங்க, ஈசாக்க. ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் வெளிப்பட்டு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஏக சுதனும் ஒரே பேரான குமாரனையும் நீ அதிகமாய் நேசிக்கிற உன் மகனாய் ஈசாக்க எனக்கு தகன பலியிட வேண்டும். நான் காண்பிக்கிற மலையிலே சர்வாங்க தகன பலியாயிட வேணும். ஆண்டவர் யாரங்க கேட்கிறாரு? ஏதோ மேலோட்டமா ஆதியாகமம் 22 அதிகாரத்தை வாசித்தா ஆண்டவர் ஈசாக்க கேட்கிறது போல தெரியும். ஆனா சத்தியம் அதல்ல. ஆண்டவர் ஈசாக்கை கேட்கவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுடைய இருதயத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஈசாக்க நீ எனக்கு பலியிட வேண்டும் சொல்லி இருக்கலாம், அப்படிதானே? ஒரே மகனாகிய நீ அதிகமா நேசிக்கிற மகனை எனக்கு பலியிடு அப்படியா சொன்னாரு? பலியிடுன்னு சொல்லலையே. என்ன சொல்றாரு? தகன பலியாக இடு, சர்வாங்க தகன பலியாக இடு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஈசாக்கு சாம்பலாய் மாறணும். லேசான காரியமா இது? ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஈசாக்கு எப்படியா மாறணும்? சாம்பலா மாறணும். ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஈசாக்கு சாம்பலாய் மாறினால்தான் அந்த சாம்பல் சிங்காரமா மாற ஆண்டவர் மாற்ற முடியும். ஆபிரகாமுடைய இருதயத்தில் ஈசாக்கு சாம்பலாய் மாறாத வரைக்கும் சாம்பல் சிங்காரமாய் மாற முடியாது. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், சிங்காரமாய் மாற்ற வேண்டுமானால், ஈசாக்கு ஆபிரகாமுடைய இருதயத்திலே சாம்பலா மாறணும். ஆண்டவர் யார் இடத்துல பேசுறான்னு தெரியல. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஏன் கேட்கிறார்? மகனே மகளே, உடைய இருதயம் எங்கே இருக்கிறது? உடைய இருதயம் எதன் மேல் இருக்கிறது? அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு ஆண்டவர் குறித்த மோரியா மலை கொண்டு போய் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் வைத்துட்டு கத்திய ஓங்குறாருங்க. கத்திய ஓங்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. வானத்தில் ஒரு சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இப்பொழுது நான் உன்னை அறிவேன். Now I know. சொன்னாரா இல்லையா? இப்பொழுது நான் உன்னை அறிவேன், இப்பொழுது நான் உன்னை அறிவேன். அப்ப ஈசாக்க கேட்டதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமுடைய இருதயத்தில் யார் இருக்கிறான்னு யாருக்கு தெரியணும்? ஆண்டவருக்கு தெரியும் என்ன இருக்குன்னு. ஆபிரகாமுக்கு தெரியணும். ஆபிரகாமே, உன் இருதயத்தில் யார் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் யார் இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்ச போதாது, உனக்கு தெரியணும்பா. நல்ல சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், வானத்திலிருந்து உன் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நான் உன்னை அறிவேன், இப்பொழுது நான் உன்னை அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உன்னோட சந்ததியை திரட்சியாக்குவேன். I will give you generational blessing. சபையாரே, ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுறார். There are some blessings in your life that will only be released when the heaven says, I know you. உங்களுடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எப்ப கட்டவிழ்க்கப்படும்னா,
பரலோகம் சொல்லணும், ஒன்னு எனக்கு தெரியும்னு சொல்லணும். எப்பங்க கட்டவிழ்க்கப்படும் அந்த ஆசீர்வாதம்? எப்ப கட்டவிழ்க்கப்படும்? எப்ப கட்டவிழ்க்கப்படும்? சில ஆசீர்வாதம் இருக்கு, விசேஷித்த ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் எப்ப கட்டவிழ்க்கப்படும் தெரியுமா? எப்ப? பரலோகம் சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்பொழுது நான் உன்னை அறிவேன். என்னைக்கு பரலோகம் அது சொல்லுதோ அன்னைக்குதான் உங்களோட ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படும். அது வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம பார்த்து மகனே மகளே நானும் உன்னை நம்புகிறேன் என்று சொல்றது வித்தியாசம். இன்னைக்கு ஈஸியா சொல்லிடலாம், ஆண்டவரே நம்ம நம்புறோம்ப்பா. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? மகனே மகளே நானும் உன்னை நம்புறேன்ப்பா, நானும் உன் அந்தரங்க வாழ்க்கையை நம்புறேன், நானும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்புறேன், உன்னை பரிசுத்தத்தை நம்புறேன், உன்னை உண்மையை நம்புறேன். ஆண்டவர் சொல்ல முடியுமா பிரதர் சிஸ்டர்? ஆண்டவர் சொல்ல முடியுமா? என்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரோ அன்னைக்குதான் அந்த ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆவியானவர் பேசுறாரு. I believe in God. God believes in me. நான் தேவனை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன நம்ப முடியுமா? ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன நம்ப முடியுமா? ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை என் கையில கொடுத்தா என்ன ஆகும்? ஆண்டவர் விட்டுட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னால இந்த ஆள் போயிடுவாரா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்ல. என்னைக்கு நீங்க உங்களை நிரூபிக்கிறீர்களோ அன்னைக்கு ஆபிரகாம் நிரூபிச்சாருங்க. அந்த மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னை நிரூபிக்கிறார், தன் அன்பை நிரூபிக்கிறார், தன்னோட விசுவாசத்தை நிரூபிக்கிறார், தன்னோட உண்மையை நிரூபிக்கிறார், தன்னோட கீழ்ப்படிதலை நிரூபிக்கிறார். என்னைக்கு அது நிரூபணமாகிறதோ அந்த நிமிஷத்திலே ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படும். எல்லாருமே சொல்லிடலாம், என் நேசர் என்னுடையவன் எல்லாருமே சொல்லலாம். ஆனா நான் என் நேசருடையவன் எல்லாராலும் சொல்ல முடியுமா? என் நேசர் என்னுடையவன் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் என் நேசருடையவன், உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த மாமிசத்துக்குரியவன் அல்ல, இந்த பிசாசுக்குரியவன் அல்ல, பாவத்துக்குரியவன் அல்ல, நான் கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், நான் என் நேசருக்கு சொந்தம். எல்லாரையும் சொல்ல முடியாது. நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஆவியானவர் பேசுறேன், நல்ல கவனிங்க. நீங்க எல்லாருமே நம்ம சொல்றோம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்றோமா இல்லையா? அந்த ஜெபத்தை கொஞ்சம் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஆண்டவரே என்னை பரீட்சை பாருங்க, டெஸ்ட் மீ. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டோம்? பிளஸ் மீன்னு சொல்லிட்டோம். அந்த ஜெபத்தை விட்டுருங்க. ஆண்டவரே யூ டெஸ்ட் மீ, என்னுடைய உண்மையை பரீட்சை பாருங்க ஆண்டவரே, என்னோட பரிசுத்தத்தை பரீட்சை பாருங்க ஆண்டவரே, என்னோட விசுவாசத்தை பரீட்சை பாருங்க ஆண்டவரே, என்னோட அர்ப்பணிப்பை பரீட்சை பாருங்க ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்க. சொல்றதுக்கு பயம் வரும். சொன்னா என்ன ஆகும்னு தெரியும். அதையும் தாண்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் என்னுடைய கீழ்ப்படிதலை நான் உமக்கு நிரூபிக்கிறேன், என்னோட உண்மையை நான் நிரூபிக்கிறேன், என்னோட விசுவாசத்தை நான் நிரூபிக்கிறேன், என்னோட பரிசுத்தத்தை நிரூபிக்கிறேன், என்னை பரீட்சை பாருங்க. சொல்லக்கூடுமானால் விசேஷித்த ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படும். அன்னைக்கு ஆபிரகாம் மோரியா மலையில சொன்னது இதுதான், என்னை பரீட்சை பாருங்க ஆண்டவரே, டெஸ்ட் மீ லார்ட், டெஸ்ட் மீ லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? எனக்கு தெரியும் கை உயராதுன்னு. ஆனா ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு கிரியை செய்யலாம், ஒரு நாள் இந்த வார்த்தை கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாய் திரும்பாது. அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. என்னைக்கு அந்த நிலைமைக்கு நீங்க வரீங்களோ அன்னைக்கு உங்களோட வாழ்க்கை மாறிடும்.
என்னைக்கு அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ள வரமோ, ஆண்டவரே என்னை பரிச்சை பாருங்க, என்னை பரிச்சை பாருங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி தெரியுமா ஸ்கூல், எந்த 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 விதமான ஸ்கூல் நம்மளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு தெரியுமா? அந்த ஹெட்மாஸ்டர் சொல்றான்னு வச்சுங்க, உங்க பிள்ளைக்கு பரீட்சையே இல்லைங்க, வருஷா வருஷம் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம், பாஸ் ஆக்கிக்கிட்டே இருப்போம். நான் கேட்கிறேன், உங்க பிள்ளை அந்த ஸ்கூல்ல சேர்ப்பீங்களான்னு கேட்கிறேன். சேர்ப்பீங்களா? ஆனா பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும், எனக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும், எனக்கு இந்த ஸ்கூல் தான் வேணும். ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டாரு, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சில பேருக்கு அப்படிப்பட்ட சபை தான் வேணும். ஆண்டவர் பரிட்சைக்கலாம் மாட்டார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கண்ணீரை துடைப்பார். அட நல்லா இருக்க இந்த சபை. ஆனா சபையில இப்படி வார்த்தை வரும்போது, ஆண்டவரே என்னை பரிட்சித்து பார். ஐயோ, இந்த சபையில வந்து சேர்ந்துட்டுமா, ஒவ்வொரு நாளும் பரீட்சையா? சகோதரனே, பரீட்சை இல்லைன்னா ப்ரொமோஷன் இல்லை. ஹல்லேலூயா. பரீட்சை இல்லாம ப்ரொமோஷன் யாராவது பிரசங்கம் பண்றாங்கன்னா ஏமாந்துடாதீங்கன்ற. பரிசுத்தமே வேண்டாம், பரிசுத்தத்தையே பேசாம வெறும் வாக்கு தத்தத்தையே எடுத்து பிரசங்கம் பண்ணா ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்கிறேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பிரதர், உற்சாகம் உள்ளதா இருக்கும், பரவசமா இருக்கும். வாழ்க்கை மாறாது, வாழ்க்கை மாறாது. நமக்கு பரீட்சை வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு பரீட்சை வேணும்? சத்தம் போதலையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னும் ஒரு குறிப்பு சொல்ல டைம் இருக்குமான்னு தெரியலையே. பரீட்சை, எத்தனை பேருக்கு பரீட்சை வேணும்? அப்ப எத்தனை மணி நேரம் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். மூன்றாவது குறிப்பு, பயப்படாதீங்க, 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கீழ்ப்படியாமையின் பிரச்சனை. 15வது வசனத்தை வாசிங்க. கீழ்ப்படியாமையின் பிரச்சனை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? எனக்கு அருமையான யோனாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போனு. ஆனா யோனா சொல்ற, இல்ல ஆண்டவரே, நான் தர்சீசுக்கு தான் போவேன், எதிர் திசையில தான் நான் ஓடுவேன். நல்ல கவனிங்க, யோனாவுடைய கீழ்ப்படியாமை யோனாவை மாத்திரம் பாதிக்கவில்லை, ஒரு பெரிய புயலை கொண்டு வந்து யோனாவோடு இருந்த அத்தனை பேரையும் பாதித்தது. அதான உண்மை. உங்களுடைய கீழ்ப்படியாமை உங்களை மாத்திரம் பாதிக்காது, உங்களோடு இருக்கிற அத்தனை பேரையும் பாதிக்கும், உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும். நீங்க கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். இதாங்க கீழ்ப்படியாதல இருக்கிற பிரச்சனையே, இதுதான். ஆமென். இன்னைக்கு சிலர் ஆவிக்குரிய புயலுக்குள்ளே சிக்கி தவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசு அல்ல, உங்களுடைய சொந்த முரட்டாட்டம் தான். Some are in the storms. Some of you are in the storms today. It's not because of Satan, because of your stubbornness. நீங்க நம்முடைய முரட்டாட்டம் தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிசாசு. இன்னைக்கு முரட்டாட்டத்தில் இருந்துகிட்டு பிரச்சனை வரும்போது பிசாசை கடிந்து கொள்கிற விசுவாசிகள் அநேகம். அப்பால போ பிசாசு, அவன் நின்றுகிட்டு சிரிச்சிட்டு இருப்பான், இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையே. நம்முடைய முரட்டாட்டம். ஹல்லேலூயா. யோனா பாருங்க, மீன் வயிற்றுல இருந்து ஜெபிக்கிறாருங்க. ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கல. இருதயத்தில் இப்ப தீர்மானம் பண்றாரு, சரி ஆண்டவரே, மரியாதையா
நினைவேக்கே போயிடுவேன். என்றைக்கு அந்த ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலை இருதயத்திலே பார்த்தாரோ அன்னைக்கு அப்பதாங்க யோனாக்கு விடுதலை. யோனாவோட விடுதலை ஜெபத்தில் வரல, கீழ்ப்படிதல்ல வந்த விடுதலை. ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் பேசுறார். கீழ்ப்படுகிற இடத்துல எப்படி ஆசீர்வாதம் மேற்கொள்கிறதோ அதே போல கீழ்ப்படியாதவரோட வாழ்க்கையிலே சாபம் மேற்கொள்ளும். இதுதான் சத்தியம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேங்க, நல்ல கவனிங்க. ஒரு நாள் முழுவதும் ஜெபிக்கலாம், ஏன் 40 நாள் கூட உபவாசம் பண்ணலாம். கைகள் ரெண்டையும் தளர்ந்து போகிற அளவுக்கு கையை தூக்கி ஆராதிக்கலாம். ஆனா கீழ்ப்படிதலே நாம் நடக்காத பட்சத்திலே நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் எட்டாது. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். Many believers confuse spiritual activity with spiritual alignment. நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பை ஆவிக்குரிய செயல்பாடோடு தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். Many believers confuse spiritual activity with spiritual alignment. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய செயல்கள் வேற, செயல்பாடு வேற, ஆவிக்குரிய இசைவு வேற. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆவிக்குரிய செயல்பாடுன்னு சொல்லும்போது வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, இதெல்லாம் நல்லது. ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய இசைவு, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். இன்னைக்கு சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப நேரம் ஜெபம்னா கர்த்தர் கண்டிப்பா என்ன ஆசீர்வதிப்பார். அப்படி அல்ல. ஆமென். கீழ்ப்படிதல் இல்லாத ஜெபம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூட்டப்பட்ட கதவுக்குள்ள இருந்து கத்துற மாதிரிங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, கதவு பூட்டி வெளியே பூட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு கத்துனாலும் சத்தம் வெளியே போகாது. கீழ்ப்படியாமல் நாம் ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு பலிக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? எனக்கு அருமையான யோனாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போனு. ஆனா யோனா சொல்ற, இல்ல ஆண்டவரே, நான் தர்சீசுக்கு தான் போவேன், எதிர் திசையில தான் நான் ஓடுவேன். நல்ல கவனிங்க. யோனாவுடைய கீழ்ப்படியாமை யோனாவை மாத்திரம் பாதிக்கவில்லை, ஒரு பெரிய புயலை கொண்டு வந்து யோனாவோடு இருந்த அத்தனை பேரையும் பாதித்தது. அதான உண்மை. உங்களுடைய கீழ்ப்படியாமை உங்களை மாத்திரம் பாதிக்காது, உங்களோடு இருக்கிற அத்தனை பேரையும் பாதிக்கும், உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும். நீங்க கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். இதாங்க கீழ்ப்படியாதல இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஆமென். இன்னைக்கு சிலர் ஆவிக்குரிய புயலுக்குள்ளே சிக்கி தவிக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசு அல்ல, உங்களுடைய சொந்த முரட்டாட்டம் தான். Some are in the storms. Some of you are in the storms today. It's not because of Satan, because of your stubbornness. நீங்க நம்முடைய முரட்டாட்டம் தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிசாசு பிசாசு. இன்னைக்கு முரட்டாட்டத்தில் இருந்துகிட்டு பிரச்சனை வரும்போது பிசாசை கடிந்து கொள்கிற விசுவாசிகள் அநேகம். அப்பால போ பிசாசு, அவன் நின்றுகிட்டு சிரிச்சிட்டு இருப்பான், இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையே. நம்முடைய முரட்டாட்டம். ஹல்லேலூயா. யோனா பாருங்க, மீன் வயிற்றுல இருந்து ஜெபிக்கிறாருங்க. ஜெபம் பண்ணி பண்ணி ஒன்றும் நடக்கல. இருதயத்தில் இப்ப தீர்மானம் பண்றாரு, சரி ஆண்டவரே, மரியாதையா நினைவேக்கே போயிடுறேன். என்றைக்கு அந்த ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலை இருதயத்தில் பார்த்தாரோ அன்னைக்கு அப்பதாங்க யோனாக்கு விடுதலை. யோனாவோட விடுதலை ஜெபத்தில் வரல, கீழ்ப்படிதல்ல வந்த விடுதலை. ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் பேசுறார். கீழ்ப்படிகிற இடத்துல எப்படி ஆசீர்வாதம் மேற்கொள்கிறதோ அதே போல கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கையிலே சாபம் மேற்கொள்ளும்.
இதுதான் சத்தியம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேங்க, நல்ல கவனிங்க. ஒரு நாள் முழுவதும் ஜெபிக்கலாம், ஏன் 40 நாள் கூட உபவாசம் பண்ணலாம். கைகள் ரெண்டையும் தளர்ந்து போகிற அளவுக்கு கையை தூக்கி ஆராதிக்கலாம். ஆனா கீழ்ப்படியிலே நாம் நடக்காத பட்சத்திலே நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் எட்டாது. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். Many believers confuse spiritual activity with spiritual alignment. நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பை ஆவிக்குரிய செயல்பாடோடு தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். Many believers confuse spiritual activity with spiritual alignment. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய செயல்கள் வேற, செயல்பாடு வேற, ஆவிக்குரிய இசைவு வேற. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆவிக்குரிய செயல்பாடுன்னு சொல்லும்போது வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது, இதெல்லாம் நல்லது. ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய இசைவு. ஆண்டவரே எனக்கு ஒரு பாதையை காண்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் முந்தி சொன்ன அறிவுரையை போய் முதல் செய்துட்டு வா. ஆண்டவர் சில சமயத்தில் ஆண்டவர் சொல்வாரு, ஆண்டவரே எனக்கு சரீர சுகம் இல்லை, ஒரு அற்புத சுகத்தை தாங்க. ஆண்டவர் சொல்வாரு, உனக்குள்ள இருக்கிற கசப்பை நீ நீக்கு, சுகம் தானா வரும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இருதயத்தில் விதைக்கவே மனசு இல்லை, ஆனா ஆண்டவரே மழையை தாரும் மழையை தாருன்னு கேட்கிற மாதிரி. இது விதையை வச்சுக்கிட்டு விதைக்க மனசு இல்லை, ஆனா என்ன கேட்கிறோம்? மழையை கேட்கிறோம். எப்படிங்க ஆண்டவர் கொடுப்பாரு? அநேகருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா செலக்டிவ் ஒபீடியன்ஸ். நான் முடிக்க போறேன், தயவுசெய்து கவனிங்க. நமக்கு வசதியா சௌரியமா இருந்தா கீழ்ப்படியும். ஆனா நமக்கு வசதியா இல்லை, நம்முடைய மனதுக்கு ஏற்றதா இல்லை, கிரயம் செலுத்த வேண்டியதா இருக்கு, அதுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆமென். நான் சொல்றது உண்மையா பொய்யா? வசதியா இருக்கணும், கீழ்ப்படியறதுக்கு ஒரு வசதி ஆண்டவர் கொடுக்கணும். அது வசதியா இல்லைன்னா கீழ்ப்படியா. சில பார்த்துருக்கீங்களா, வாக்குத்தத்த வசனம் ரொம்ப பிரியம், வாக்குத்தத்த வசனத்தெல்லாம் அப்படியே குறிச்சிட்டு டைரியில் எழுதி வச்சுக்குவாங்க எல்லாம். ஆனா ஒழுங்குபடுத்துற வசனத்தை அப்படி அப்படியே விட்டுருவாங்க, திருத்துகிற வசனத்தை அப்படி அப்படியே விட்டுருவாங்க. என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு சிலுவை வேணாம், எனக்கு கிரீடத்தை மாத்திரம் தாங்க, வழி வேண்டாம், ஆதாயத்தை மாத்திரம் தாங்க, சீர்படுத்துதல் வேணாம், என்னை ஆசீர்வதித்து உயர்த்திருங்க, உங்களுடைய கட்டளைகள் வேணாம், வாக்கு தத்தத்தை மாத்திரம் தந்துருங்க, செயல்முறை வேணாம், உயர்வை மாத்திரம் தந்துருங்க, அறிவுரை வேணாம், செழிப்பை தந்துருங்க. நடக்காத ஒரு விஷயங்க. God does not bless our convenience, God blesses our commitment. நம்முடைய வசதிக்கு ஏற்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, கர்த்தர் நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உணர்வுகளையும் தாண்டி நம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற ஆண்டவரேன்னு சொல்லணும். நான் முடிக்க போறேன், கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்குமானால் தேவனுடைய தயவை தடுத்து நிறுத்தும். வர வேண்டிய ஜெபத்துக்கு வர வேண்டிய பதிலை கீழ்ப்படியாமை தடுத்து நிறுத்தும். ஆவிக்குரிய முன்னேற்றத்தை கீழ்ப்படியாமை தடுத்து நிறுத்தும். தெய்வீக தேவைகள் சந்திக்கப்படுகிறதை கீழ்ப்படியாமல் தடுத்து நிறுத்தும். தெய்வீக சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தடுத்து நிறுத்தும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாக இருந்த சவுலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கீழ்ப்படியாமையினாலே சவுல் இடத்திலிருந்து தேவனது ராஜ்யத்தை பிடுங்கி தாவீது இடத்தில் கொடுக்கும். ராஜ்யம் பறிக்கப்படுகிறது. சவுலுடைய கரத்திலிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி ஆண்டவர் தாவீது கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனிடத்தில் கொடுக்கும். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என் எல்லா சித்தத்தின்படி செய்வான்,
அவன் கீழ்ப்படிந்து நடப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து என்ன திரும்ப சொல்றாரு? பலியை பார்க்கணும் கீழ்ப்படிதலே நல்லது. நம்ம செய்கிற தியாகங்கள், பலிகள் மனுஷனை பிரியப்படுத்துங்க, ஆனா கீழ்ப்படிதல் தேவனை பிரியப்படுத்தும். நம்ம சொல்லலாம், இதை செய்யற அதை செய்யற, ஆண்டவருக்கா இப்படி பண்ற அப்படி பண்ற, இதெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்துகிறது ஒரே ஒரு காரியம்தான், கீழ்ப்படி. அதனாலதான் பலியை பார்க்கணும் கீழ்ப்படிதலே மேலானது. ஹல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேங்க, நீங்க இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கேட்டு, ஆண்டவரே என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால் உங்களுடைய முன்னேற்றத்தை ஒருவராகலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தெய்வீக தயவு உங்கள் மேல் வருவதை யாரும் தடை பண்ண முடியாது. நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. தேவ தயவுக்காக போராட வேண்டாம், தேவ தயவு உங்களை தேடி கண்டுபிடிக்கும். நீங்க ஆசீர்வாதத்துக்கு யாரிடத்திலும் போய் கெஞ்ச வேண்டாம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய திறமைகள் செய்ய முடியாத காரியத்தை உங்களுடைய கீழ்ப்படிதல் செய்யும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்களானா எந்த முயற்சி எடுக்காம கர்த்தர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். அதுக்குன்னு நீங்க எந்த பிரயாசமும் எடுக்க வேணாம், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் யோசித்து கூட பார்க்க முடியாத, போய் சந்திக்க முடியாத ஆட்களையும் கர்த்தர் உங்களோடு கூட சேர்த்து இணைத்திருவார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதை கர்த்தர் திரட்சியாக்கி ஆசீர்வதிப்பார். உங்களால செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைப்பார். எதை இழந்து போனோம் என்று நினைத்தீர்களோ அதை மறுபடியும் கர்த்தர் திரும்ப தருவார். ஆனா ஒன்ன விளங்கிக்கணும், பிசாசோட வஞ்சகத்தை விளங்கிக்கணும். பிசாசோட வஞ்சகம் என்ன தெரியுமா? பிசாசு வந்து சொல்லுவான், ஆண்டவர் காரியத்தை கீழ்ப்படின்னு சொன்னா பிசாசு வந்து காதுல சொல்லுவான், இது ரொம்ப கஷ்டம்பா, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, இதுக்கு நிறைய கிரயம் செலுத்தணும், இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா உன்னோட நண்பரை இழக்கணும், சமயம் உன் வேலையே போயிடும், உன்னோட வசதியெல்லாம் போயிடும், உன் சந்தோஷம்லாம் போயிடும். பிசாசு சொல்லுவான், நீ கீழ்ப்படிஞ்சினா இந்த கிரயத்தை செலுத்தணும். ஆனா ஒன்ன சொல்ல மாட்டான், என்ன தெரியுமா? நீ கீழ்ப்படியாம போனா இந்த கிரயத்தில் எல்லாத்தையுமே செலுத்திட்டு ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்கணும்னு சொல்ல மாட்டான். எத்தனை பேருக்கு விளையும் தெரியல. The devil will say, when you obey, you have to pay something. But he will not tell you, when you disobey, you have to pay everything. கீழ்ப்படிதல்ல கிரயம் இருக்குங்க, ஆனா கீழ்ப்படியாம போனா எல்லாத்தையும் இழந்துருவோம்னு அர்த்தம். கீழ்ப்படிதலுக்கு செலுத்துற கிரயம் தற்காலிகமானது, கீழ்ப்படியாமைக்கு செலுத்துகிற கிரயம் நிரந்தரமானது. ஹல்லேலூயா. சவுல்ட்ட சொல்றார், அமலேக்கர் அழி முற்றிலுமா அழித்து விடு. ஆனா சவுல் முற்றிலும் அழிக்கல, ஆகாகியும் நல்ல ஆடு மாடுகளை அவன் விட்டு வைத்து விட்டான். ஆண்டவர் திரும்ப என்ன திரும்ப சொன்னார்? இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், தயவுசெய்து கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு சவுல்ட்ட, நான் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு மனஸ்தாபப்படுகிறேன் சொன்னாரா? நான் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு மனஸ்தாபப்படு. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கை தெய்வீக மனஸ்தாபம் என்ற ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டவர்களாக இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? தெய்வீக மனஸ்தாபம். தெய்வீக மனஸ்தாபம். இதை சுமந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அந்த ஒரு நபராய் தயவு செய்து மாறிவிட வேண்டாம். சகோதரனே, அந்த ஒரு நபரா மாறிடாதீங்க, அந்த ஒரு நபரா மாறிடாதீங்க சிஸ்டர். நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக மனஸ்தாபம் என்று எழுதப்படக்கூடாது. என்னைக்கு ஆண்டவர்
உன்னை ராஜாவாக்குனதுல மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னாரோ அந்த நிமிஷத்துல இருந்துங்க சரிவு தான். சவுலோட வாழ்க்கையில சரிவு தான். ஒன்றொன்றா இழந்து போகிறான். ஜனங்கள் விட்டு போகிறார்கள். ராஜபாரியம் பறிக்கப்படுகிறது. பரிசுத்தாவினை விட்டு விலகிறார். அசுத்தாவி உள்ள வருகிறது. அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்க முடியாது. தயவு செய்து கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஒருவரும் தெய்வீக மனஸ்தாபம் என்று எழுதப்பட்ட வாழ்க்கையோடு நாம் வாழக்கூடாது. அது ஆசீர்வாதம் அல்ல, அது வேதனை நிறைந்த வாழ்க்கை. அதற்கு பதிலாக நான் உன்னின் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய இருதயத்துக்கு நீ ஏற்றவன் என்று எழுதப்படணும். இவனுடைய எல்லாம் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழுதப்படணும். அப்படி எழுதப்படுமானால் நம்முடைய முடிவு மகிமையா இருக்கும். கண்களை மூடலாமா? கூடுமானால் எழுந்து நிற்போம். நான் தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். 1-2 நிமிஷங்களிலே ஆராதனை முடிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, தெய்வீக மனஸ்தாபம் என்று என்னோட வாழ்க்கையில ஒருபோதும் எழுதப்படக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தெய்வீக மனமகிழ்ச்சின்னு எழுதப்படணும். தெய்வீக மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் தீர்மானம் செய்ய முடியும்? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஆவியானவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்மத்திலே ஆவியானவன் அசைவாடுகிறார். ஆண்டவரே, நீ என்னை பார்க்கும்போது துக்கத்தோடு அல்ல, வியாகுலத்தோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, செருபாபேலுடைய கரத்திலே அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தன. செருபாபேலுடைய கரத்தில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தன. ஆண்டவரே, இந்த கையின் செயல்களை, கிரியைகளை நீர் பார்க்கும்போது என்னை சந்தோஷமாய் பார்க்க வேண்டும். துக்கத்தோடு அல்ல, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டது போல அல்ல. எருசலேமே, எருசலேமே என்று கண்ணீர் விடுகிற சூழ்நிலை அல்ல. இன்னைக்கு கண்ணீரோடு சொல்றேன் சகோதரனே, சகோதரிய, கண்ணீரோடு சொல்றேன். நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவர் வாழ்க்கையில கூட தெய்வீக மனஸ்தாபம் என்று எழுதப்படக்கூடாது. எழுதப்படக்கூடாது. அந்த வாழ்க்கை வியாகுலமான வேதனை நிறைந்த வாழ்க்கை. அதற்கு பதிலாக என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் எழுதப்படும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, என்ன கீழ்ப்படியாம எனக்கு மன்னிச்சிருங்க. எத்தனையோ விதத்தில் நான் கீழ்ப்படியாம போயிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒரே ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யன்னு சொல்லி இன்னும் செய்யாம இருக்கிறீங்க சகோதரனே? எந்த அந்த ஒரு காரியம் கர்த்தர் செய்யன்னு சொல்லி இன்னும் செய்யாமல் இருக்கிற அந்த ஒரு காரியம் தான் என்ன? அந்த ஒரு காரியம் தான் என்ன? நீங்க திரும்பி போய் அந்த காரியத்தை செய்யுங்க. திரும்பி போய் அந்த காரியத்தை செய்யாமல் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. If you don't go backward, you cannot go forward. If you don't go backward and do what God told you to do, you cannot go forward. ஆண்டவரே, நான் திரும்பி போய் அதை செய்கிறேன். நீ சொன்னதை செய்கிற ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்ட வைக்கப்படும். இதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும். உங்கள் மேல் வந்து பலிக்கும். Thank you Lord. Thank you Lord.
Thank you, Lord. Thank you, Lord. சகோதரே சகோதரியே, இந்த 2 நிமிஷத்தை நீங்க நழுவ விடாதீங்க. இது உங்களுக்கு ஆண்டவருக்குள்ளதானே முக்கியமான நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கீழ்ப்படியாமே தயவு செய்து எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தயவா எனக்கு மன்னிச்சிருங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா, உண்மையா அர்ப்பணிப்போமா. எதற்கு? கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணிப்போம். கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணிப்போம். உண்மையாய் அர்ப்பணிப்போம். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி சாய்த்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஆமாண்டவரே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக நம்முடைய இருதயத்தை திறந்து நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீரிடத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறீர் என்று எங்களோடு தெளிவாய் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை உண்மையாய் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சௌரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக மனஸ்தாபம் என்று எழுதப்படக்கூடாது. அதற்கு மாறாக தெய்வீக மகிழ்ச்சி என்று எழுதப்படணும். இருதயத்துக்கு ஏற்றம் எழுதப்படணும். சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் எழுதப்படணும். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும். சபையாரோடு கூட ஆவியான தொடர்ந்து பேசும். தயவுள்ள நல்ல கரம் ஒவ்வொரு மீதும் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது தேவ பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுக வேண்டும், நீங்க பெருக வேண்டும் ஆண்டவரே. எல்லா கன துதி மகிமையாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.